மதுரையில திருமாவளவன் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, இது அரசியல் படுத்துறது அப்படிங்கிறது ஆள் பிடிக்கிற வேலை இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை தெரிவிக்கிறாரு. அது நீங்க தாவேக்கால இருந்து இல்ல இல்ல இப்போ திமுகவா இருக்கும். ஏன்னா திமுக செஞ்ச தாவே தான் வந்து இல்ல இல்ல திமுகவா இருக்கும். ஏன்னா ஆள் பிடிக்கிறது நான் சொன்னது இப்போ திமுக தான் வந்து எல்லா இடத்துலையும் எங்களுடைய எம்எல்ஏக்களே பர்ச்சேஸ் பண்ற வேலையில இறங்கியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் 40 கோடி 50 கோடி. நேற்று வரை நாங்கள் திரும்பவும் சொல்றோம், நேற்று வரை இந்த முயற்சி தொடர்ந்துட்டு தான் இருக்கு. கூட்டணிகளுடன் சண்டையை ஏற்படுத்துவது போல கேள்வி எழுப்பிய செய்தியாளருக்கு அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் பதிலடி கொடுத்துள்ளார். நேற்று மதுரையில திருமாவளவன் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, இது அரசியல் படுத்துறது அப்படிங்கிறது ஆள் பிடிக்கிற வேலை இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை தெரிவிக்கிறாரு. அது நீங்க தாவேக்கால இருந்து இல்ல இல்ல அண்ணன் திருமாவளவன் சொன்னது வந்து கண்டிப்பா திமுகவா இருக்கும். ஏன்னா திமுக செஞ்ச இல்ல இல்ல திமுகவா இருக்கும். ஏன்னா ஆள் பிடிக்கிறது நான் சொன்னது இப்போ திமுக தான் வந்து எல்லா இடத்துலையும் எங்களுடைய எம்எல்ஏக்களே பர்ச்சேஸ் பண்ற வேலையில இறங்கியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் 40 கோடி 50 கோடி. நேற்று வரை நாங்கள் திரும்பவும் சொல்றோம், நேற்று வரை இந்த முயற்சி தொடர்ந்துட்டு தான் இருக்கு. திமுக சார்பாக திமுக சார்ந்த நபர்கள் நேற்று வரை இந்த முயற்சியை 40 கோடி 50 கோடின்னு விலை பேசும் வேலைகளை நேற்று வரை செய்து கொண்டு தான் இருக்காங்க. மீண்டும் ஒன்று சொல்றோம், நேற்று வரை பல கோடிகள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட நெட்வொர்க்ல இருந்து நேற்று வரை வந்து பல 2 கோடிக்கு மேல பிடிபட்டிருக்கு. நிறைய இடத்துல இது சம்பந்தப்பட்ட பணங்கள் எங்கெங்கெல்லாம் பதுக்கி வைத்திருந்தாலும் அனைத்து பணங்களும் ரொக்கமாக பிடிபட்டுள்ளது. 2 கோடிக்கும் மேல பிடிபட்டதாக எங்களுக்கும் தகவல் வந்துள்ளது. இன்னும் பல இடங்கள்ல இந்த மாதிரி எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணுவதற்காக கொடுக்கப்பட்ட பணம் வந்து திமுக சார்பாக அவங்களுடைய தலைமை சார்பாக செந்தில் பாலாஜி சார்பாக கொடுக்கப்பட்ட பணம் ஆங்காங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த பணங்களை கைப்பற்றும் நடவடிக்கை எடுத்துட்டு வர்றோம். ஸோ நிறைய இடத்துல இது மாதிரியான பணங்கள் பதுக்கி வச்சிருக்காங்க. இப்போவும் சொல்றோம், இன்றளவிலும் அந்த முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக இந்த முயற்சியை கைவிட வேண்டும். இல்ல என்னன்னா இல்ல அதை தெளிவாக தான் அங்கிருந்து வந்த கூட்டணியில் இருந்த கட்சிகள் சொல்லியிருக்காங்களே. அதாவது கூட்டணியில் இருந்த கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்க, திரு எடப்பாடி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் இல்ல அது முயற்சி தான் நடக்குது. அதோட அவங்களுடைய கண்டிஷன் என்ன, ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, நாங்கள் வந்து எங்களுடைய திருச்சி சிவா வந்து எப்போ வேணாலும் மத்திய அமைச்சர் ஆவான்னு. எந்த நம்பிக்கையில சொல்றாரு மத்திய அமைச்சர் ஆவான்னு? மத்திய அமைச்சர் ஆவார்னா நீங்க பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகுதான் மத்திய அமைச்சர் ஆவார். அப்போ இவர்களுக்கு என்ன உறுதி சொல்லப்பட்டது? இன்னைக்கு சும்மா வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் திமுக சார்பாக இன்னைக்கு வந்து அவர் தான் இதுவரைக்கும் பேசாதவர் இன்னைக்கு பேசுறாருன்னா அவருக்கு என்ன கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்? இன்னைக்கு வந்து அவர் என்ன சொல்ல வர்றார், எங்களுக்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது, திமுகவுக்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது, அதனால் நாங்கள் வந்து அசைக்க முடியாத சக்தின்னு சொல்ல வர்றாரா? அதானே சொல்ல வர்றாரு. நாங்கள் வந்து எப்போ வேணாலும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.